ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி வெயிட் செக் பண்ணலாம் அப்படின்ட்டு வெயிட் செக் பண்ணேன். செக் பண்ணிவிட்டு வெயிட்டை பார்த்த உடனே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஷாக் ஆகிட்டேன். ரொம்ப நாள் நம்மளுக்கு வெயிட் செக் பண்ணாமலே இருந்தோடனே ஒன்றுமே தெரியல. நம்ம வீடியோஸ் பார்க்கும்போது தான் கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருக்குது அப்படின்ட்டு தோணுச்சு. சரி ஓகே இன்றைக்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அப்படியே பயங்கர ஷாக் ஆகிட்டேன். இதுக்கு மேலே நம்ம வெயிட்டை விட்டோம் அப்படின்னா நம்ம இருந்ததை விட டபுளாக கூட ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இப்போ தான் வாக்கிங் போய்கிட்டு இருக்கேன். ரொம்ப நாள்லாம் ஒன்றும் போகலை, ஒரு நாள் தான் போயிட்டு வந்திருக்கேன். இனிமேல் நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ண போகிறேன், எப்படி வாக்கிங் போகிறேனா இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறேனா இல்லைனா நான் வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுத்துக்கிறேனா இல்லை ஃபுட்டில் எப்படி எடுத்துக்கிறேன் அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல போகிறதில்ல ஃப்ரெண்ட். ஏன்னா நம்ம சொன்னோம்னா அதை செய்ய மாட்டோம். அதுக்கப்புறம் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத லாஸ்ட்டாக கண்டிப்பாக உங்களோட சொல்லுவேன். எவ்வளோ இருந்தேன், எவ்வளோ குறைஞ்சிருக்கேன் எல்லாமே ஷேர் பண்ணுவேன். வெயிட் லாஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம கண்டிப்பாக எல்லாருமே வெயிட் லாஸ் பண்ணி நம்மளோட வெயிட் எவ்வளோ இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கணும். நம்ம வெயிட்டு கூட நம்மளுக்கு புதுசாக ஒவ்வொரு நோய்களாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வெயிட் லாஸ் பண்ணி வச்சுருப்போம். அதாவது நம்ம ஒரு 10 கிலோ 5 கிலோ அந்த மாதிரி குறைஞ்சிருப்போம். அதுக்கப்புறம் இனிமேல் தான் நம்ம குறைஞ்சிட்டோமே அப்படின்னு மட்டும் அசால்ட்டாக விட்டுறாதீங்க. அந்த மாதிரி நினச்சி தான் இப்போ நான் வெயிட் லாஸில் இருந்து அப்படியே வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்கேன். அது ப்ராப்பராக நம்ம ஃபுட்டுலேயும் சரி வாக்கிங்லேயும் சரி அப்படி கண்டினியூவாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல வெயிட் லாஸ் ஆகலாம். இன்றைக்கி சூப்பரான காரக்குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன். கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணுவேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.